சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இது சார் நிறைய நாள் வந்து நான் வந்து வீடியோ போட மாட்டேன். என்னோடய வீடியோஸ் போட முடியாது, எனக்கு டைம் கிடைக்காது. ஆக்சுவலாக இது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் சும்மா தான் இருக்க போகிறோம், ஃப்ரீயாக இருக்க போகிறோம், வீடியோஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின கடனுக்கும் எனக்கு இருக்க கடனுக்கும் எனக்கு இருக்க கடமைகளுக்கும் நான் அதுக்கு மட்டுமே நான் வந்து ஒர்க் பண்ணல. எனக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணல, என்னோடய குடும்பத்துக்கு ஒரு ஒர்க்கு, கடனுக்கு ஒரு ஒர்க்கு, ப்ளஸ் எனக்கு ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறேன். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன். 18 மணி நேரம் ப்ளஸ்ஸு ஒரு 18, 19, 20, 21, 22, 23, 24 6 மணி நேரம் தூங்குவேன்னு வச்சுங்களேன். 6 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம், 5 மணி நேரம் கிடையாது, ஒரு 4 மணி நேரம் தூங்குறேன்னு வச்சுங்களேன். எனக்கு நிறையா நேரம் வந்து பயமாக இருக்கும், ஒரு வேளை செத்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதாவது உடம்பு முடியாமல் வந்துடும், ஸ்ட்ரோக்கு, உடம்பு முடியாமல் வர்றது, திடீர்னு அட்டாக்கு, போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டு, தூக்க கலக்கத்தில் ஏதாவது நடந்துடுறது, தூக்கமின்மைனா அதுக்காக மூளை நரம்பு பாதிக்கிறது, ஆணிக்கால் வர்றது, வெரிகோஸ்ட் ப்ராப்ளம், அதாவது நடந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் வர்றது, ஹீட்டு ப்ராப்ளம்னால அடிவயிறு, கிட்னி ஃபெயிலியரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருமோன்றதை நினச்சே என்னோடய பாதி உடம்பு வந்து வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது என்னோடய வயசுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான கடன் பின்னாடி இருக்குது, எனக்கான சுமைகள் அதுக்கு வந்து பின்னாடி ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து எனக்கு சுமைகள் ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு செலவு, அதுதான் எனக்கு முன்னாடி பின்னாடியுமே இருக்கிறப்ப நான் வந்து ஒரு 18 மணி நேரம் வேலை பார்த்து அதை சரி கட்ட முடியலை. ஏன்னா படிப்பு இருந்துச்சு அப்படின்னா படிப்பை வச்சு நம்ம வந்து முன்னுக்கு வரலாம், உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா உழைப்பு வச்சு முன்னுக்கு வரலாம். எனக்கு வந்து உழைப்பு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, படிப்பு வந்து எனக்கு இல்லை, உழைப்பு தான் எனக்கு. உழைப்பு வச்சு சம்பாரித்து முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சத்தியமாக முடியாது. கொஞ்ச நாள் செத்துருவேன்னு வச்சுங்களேன். ஒரு 30 வயசு வரைக்கும் தாங்கணுன்றது தெரியலை எனக்கு. ஆக்சுவலாக அந்தளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், கடனை தான் கட்டுறேன், முன்னுக்கு வர்றதுக்கான ஏற்பாடு ஒன்றுமே பண்ணலை ஆக்சுவலாக. அதனால் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து என்னால் போட முடியாது. ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் போடுறது வந்து எனக்கு வந்து 3ஆம் பட்சம் தான். இதில் வந்து என்னால் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கணும்னு நினச்சா நமக்கு வந்து, அதாவது சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், ப்ளஸ் எடிட்டிங்கு, இந்த இதில் நிறைய ஏகப்பட்டது இருக்கணும். ஆனால் பட் இது ஒரு ஆண்களுக்கு இவ்வளவு இருக்குது. ஆனால் ஒரு பெண் வந்து சோசியல் மீடியாவில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம். உங்கள் டெய்லி விளாக்ஸ் போட்டிங்கன்னாவே பெரிய ஆளாக வந்துடலாம். நீங்கள் யார், மேக்கப் போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது,